Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மைச் செய்தி. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக இன்று தனி தீர்மானம் கொண்டுவரப்பட இருக்கிறது. தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வருகிறார். சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கொண்டுவர இருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், ஏற்கனவே சட்டப்பேரவையில் முதல்வர் உறுதி கொடுத்தது போல இன்னைக்கு தனி தீர்மானம் கொண்டுவரப்பட இருக்கு. இந்த தீர்மானத்தில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? விவரம். நேற்றைய முன்தினம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது நடைபெற்ற விவாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்த வேண்டும், தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவாதத்தில் பங்கேற்று பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை மத்திய அரசு தான் இதனை மேற்கொள்ள வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளது என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பதிலளித்திருந்தார். அதன் பிறகு மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக நடப்பு கூட்டத்தொடரிலேயே இந்த தீர்மானம், ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த தீர்மானம் இன்று தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கொண்டு வரப்படுகிறது. இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்களை பொறுத்தவரை இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்களை இயற்ற வழிவகை செய்ய சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுவதாகும். எனவே 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் இம்முறை சாதி வாரியான கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்று தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்மொழிவார் என்று தற்போது சட்டப்பேரவையுடைய நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படையில் இந்த தீர்மானம் இன்று முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. நிச்சயமா சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக இன்று தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வர இருக்கிறார். இதன் மூலமா மத்திய அரசை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி வலியுறுத்த இருக்காங்க சட்டப்பேரவையில். இது தொடர்பாக காரசார விவாதமும் சட்டப்பேரவையில் நடந்தது. இதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதங்கள் சட்டப்பேரவையில் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் தரப்புல இருந்து எழுப்பப்பட்டு வருது. அது தொடர்பாக ஏதேனும் முடிவெடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரியதர்ஷினி, அதாவது நேற்றைய முன்தினம் இந்த விவாதம் நடைபெற்ற பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக அணுக வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது பாஜகவுடைய கூட்டணி இருக்கிறது. பாஜக கூட்டணி அரசுதான் மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்களே நேரடியாக வலியுறுத்த வேண்டும், இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் நேரடியாக நீங்களே பாஜக மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் மாநில அரசுக்குள்ள கடமையின் அடிப்படையில் நாங்கள் நேரடியாக மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாகத்தான் தமிழக சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்ற விஷயத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு அதற்கான இந்த பொறுப்பு என்பது அதாவது மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் தான் தீர்மானம் கொண்டு வருகிறது என்ற ஒரு விஷயத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். தற்போது இந்த தீர்மானம் இன்று கொண்டு வரப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன என்ற அந்த பொருள் என்பது விவாதத்தின் மூலமாக தெரியவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அதை கருத்தில் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை எடுத்துக்கிட்டு அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா வரும் காலங்களில்? அதாவது தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை மத்திய அரசை வலியுறுத்திதான் முடியுமே தவிர இது போன்ற தீர்மானங்கள் கொண்டு வந்தாலும் கூட அதனை எடுத்துக்கொள்வதா இல்லையா, அனுமதி கொடுப்பதா இல்லையா என்பது அந்த முடிவு என்பது மத்திய அரசுடைய கையில் தான் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பல்வேறு மாநில கட்சிகள், குறிப்பாக தமிழகம் மட்டுமல்ல பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தொடர்ச்சியாகவே மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் மாநிலத்திலிருந்து மாநில அரசுடைய கடமையாக தற்போது இந்த தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும். ஆனால் அதை எடுத்துக்கொள்வதா இல்லையா, எப்போது அந்த எடுத்துக்கொண்டால் கூட அது எப்போது தொடங்கப்படும் என்ற அந்த விவரம் என்பது அந்த முடிவை மத்திய அரசு தான் மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின்.
Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.